வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்கள் பத்ரி பேசுகிறேன். உலகநாயகன் கமல்ஹாசன் மணிரத்னம் அவர்கள் இணைந்து தயாரிக்கக்கூடிய ரெட் ஜெயண்டோட சேர்த்து தக் லைஃப் படத்தை பற்றிய அடுத்த ஷெட்யூலை பற்றின அறிவிப்பு வந்திருக்கு. ஸோ முதல் ஷெட்யூல் சென்னையில் 5 நாட்கள் வெகு சிறப்பாக நடந்து முடிந்தது. அடுத்த ஷெட்யூல் வந்து ரஷ்யாவில் சைபீரியாவில் நடக்க போகுது. ஸோ அதற்காக அந்த லொக்கேஷன் பார்க்கக்கூடிய வேலைகளை இப்போவே ஆரம்பிச்சிட்டாரு மணிரத்னம். அங்கே அதுக்கான ஏற்பாடுகள் ஏற்கனவே லொக்கேஷன் பார்த்துருப்பாங்க. ஸோ அங்கே போயிட்டு அதுக்கு என்னென்னலாம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணணும், முன்னேற்பாடுகள். ஏன்னா மார்ச் மாதம்னா அதுக்கு முன்னாடியே போய் ரெடி பண்ணி வைக்கணும். ஸோ அங்கே கரெக்டாக ஷூட்டிங் ஆரம்பிக்கிறப்ப எவ்ரிதிங் ஷுட் பி ரெடி. ஸோ அதற்கான வேலைகளை வெகு சிறப்பாக பார்ப்பதற்காக மணிரத்னம் அங்கே போயிருக்காரு. அந்த பிக்சர்ஸை வந்து அந்த ப்ரொடியூசர் அவங்க தரப்புலேருந்து வெளியே வந்திருக்கு. அதுக்கப்புறமாக நம்ம சிலம்பரசன் அவர்களுடைய STR 48 அதோட போஸ்டர் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக ஒட்டியிருக்காங்க. ராஜ்கமல் பிரமாதமாக இருக்குது. அதோடைய வீடியோ கூட சிம்பு ஃபேன்ஸ் சில பேர் எடுத்து போட்டிருக்காங்க, நல்லா இருக்குது. அதே மாதிரி அவருக்கு சிம்புவுக்கு வந்து அடுத்த நாள் பர்த்டே சாங் வேறு வெளியிட்டிருக்காங்க, அதுவும் நல்லா இருந்தது. சிம்புவே அந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் கமெண்ட் போட்டிருந்தார். அதற்கு பிறகு வந்து இப்போ February 17 SK21 சிவகார்த்திகேயன் நடிக்கக்கூடிய ராஜ்கமல் நிறுவனத்தோட படம், ராஜ்குமார் பெரியசாமி இயக்கக்கூடிய அந்த படம் வந்து February 17 ஃபர்ஸ்ட் லுக் வந்து இதோட வருது, டைட்டிலோட வருது. ஏன்னா படம் ஆல்மோஸ்ட் 90% முடிஞ்சிருச்சு, இன்னும் கொஞ்சம் தான் பாக்கி இருக்குது. February 17 இவருடைய பிறந்தநாள், இவரோட சிவகார்த்திகேயன் அவர்களோட பிறந்தநாள். அவங்க ரொம்ப எதிர்பார்க்குறாங்க சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸ். அவங்களுக்கு வந்து அயலானும் சரியாக போகல அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஏன்னா பிஸ்மி போட்டிருக்கிற பாக்ஸ் ஆஃபீஸை பார்த்தா அந்த படம் வந்து 8 கோடி ரூபா நஷ்டம் அப்படிங்கிறாங்க. பட் இன்னும் அந்த படத்துடைய அதர் லாங்குவேஜ் சேட்டலைட்லாம் விற்கல போல் இருக்குது. ஸோ அதெல்லாம் விற்றா லாபமாக வந்துடும். ஸோ அந்த லெவலில் இருக்குது. இப்போ வந்து இந்த படத்தை ரொம்ப எதிர்பார்க்குறாங்க. நீங்களாவது காப்பாற்றுங்க, KJR தான் கைவிட்டுட்டாரு, கமல் சார் நீங்களாவது காப்பாற்றி விடுங்க சார், டைட்டிலோட அனௌன்ஸ் பண்ணுங்கள், இந்த படத்தை நல்லா ப்ரொமோட் பண்ணுங்கன்னு சொல்லி சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸ் ரிக்வஸ்ட் பண்ணுறாங்க. நிச்சயமாக இந்த படத்தை வந்து நல்லபடியாக ப்ரமோட் பண்ணுவாங்க, நல்ல விதமாக ரிலீஸ் பண்ணுவாங்க. சிவகார்த்திகேயனுக்கு மிக நிச்சயமாக ஒரு நல்ல வெற்றி படமாக இந்த படம் அமையும். ராஜ்கமல் ரெண்டு பேருக்குமே, அது வந்து சிம்புவுடைய படமாக இருக்கட்டும் சிவகார்த்திகேயனாக இருக்கட்டும், ரெண்டுமே பெரிய வெற்றி படமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எல்லளவும் சந்தேகம் இல்லை. நம்மெல்லாம் எதை வந்து எதிர்பார்த்தோமோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்குது. ஏன்னா அவார்டுங்கிறது எக்கச்சக்கமாக வாங்கியாச்சு, அது வாங்காத அவார்டே கிடையாது. நமக்கு அவார்டெல்லாம் இப்போ தேவையில்லை. உலகநாயகன் கமல்ஹாசனை பொறுத்தவரை பாக்ஸ் ஆஃபீஸ் ரெக்கார்டு, அதிகமாக பணம் சம்பாதிக்கணும். ஏன்னா அவரை பொறுத்தவரை எவ்வளவு சம்பாதிச்சாலும் அதை திரும்ப திரைத்துறையில் தான் போட போகிறாரு. அவர் ஒன்றும் பெருசாக வேறு எதுவும் பண்ண போகிறதில்ல. ஸோ அதுதான் அவருடைய ப்ளஸ் பாயிண்ட்டு, உலகநாயகனுடைய ப்ளஸ் பாயிண்ட்டு. இப்போ வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு ஆர்டிக்கிள் வந்திருக்கு. அந்த ஆர்டிக்கிளில் என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மீட் த ரிச்சஸ்ட் தமிழ் ஆக்டர், அதாவது தமிழ் திரை உலகின் பணக்கார நடிகர் அப்படின்னு போட்டு ஒரு ஆர்டிக்கிள் எழுதியிருக்காங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, கமல்ஹாசனுடைய நெட்வொர்த் 450 crores, இஸ் த ரிச்சஸ்ட் தமிழ் ஆக்டர். 232 படங்கள் கிட்ட நடிச்சிருக்காரு, 231 ஃபிலிம்ஸ் நடிச்சிருக்காரு. ஸோ அவரை பொறுத்தவரைய, கமல்ஹாசனை பொறுத்தவரைய அவர் வந்து தமிழில் ப்ரிடாமினண்ட்டாக நடிச்சிருக்காரு, மற்ற மொழிகள்லையும் நடிச்சிருக்காரு. ஏன்னா நமக்கு தெரியும் மலையாளத்தில் நிறையா படங்கள் நடிச்சிருக்காரு, கதாநாயகனாகவே நடிச்சிருக்காரு, பெரிய வெற்றி படங்களை கொடுத்துருக்காரு, ஹிந்தியில் மிகப்பெரிய ஹிட்டெல்லாம் கொடுத்துருக்காரு, தெலுங்கில் மிகப்பெரிய ஹிட்டு கொடுத்துருக்காரு, கன்னடத்தில் கொடுத்துருக்காரு, பெங்காலியில் கொடுத்துருக்காரு. ஸோ அதனால தான் அவரை உலகநாயகன்னு சொல்கிறோம். அதாவது இந்திய மொழிகள் எல்லாத்துலேயுமே யூனிவர்சலாக அந்தந்த லாங்குவேஜ் ஒரிஜினல்லையே நடித்து சில்வர் ஜூப்ளி கொடுத்ததுனால தான் இஸ் கால்டு உலகநாயகன். ஸோ நம்ம கமல் ரசிகர்கள் என்னென்னலாம் எதிர்பார்த்தோமோ எல்லாமே நடக்குது. இப்போ இது சில பேர் சொல்லலாம், அதாவது இது வந்து நான் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்திருக்கிற தகவலோட அடிப்படையில் சொல்கிறேன். சில பேர் வந்து வேறு நடிகர்களோட ஆடிட்டர் மாதிரி ரஜினிகாந்தோட சொத்து மதிப்பு 1000 கோடி, இவரோட சொத்து மதிப்பு 2000 கோடின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. அக்கார்டிங் டு த டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்திருக்கிறத வச்சு மட்டும்தான் நான் இதை சொல்கிறேன். ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர், உலகநாயகன் கமல்ஹாசன் அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை பார்த்தவர் ஒருத்தர் பேட்டி கொடுத்துருக்காரு. அந்த பேட்டி பார்த்தேன். நான்லாம் அந்த காலகட்ட நிகழ்வுகளெல்லாம் ரொம்ப க்ளோஸாக ஃபாலோ பண்ணதுனால எனக்கு தெரியும். ஏன்னா நான் அப்போல்லாம் நற்பணி இயக்கத்தில் இருந்தேன். விருமாண்டி படம் வந்த காலகட்டம்.
அந்த விருமாண்டி படம் வந்த காலகட்டத்தில் உலகநாயகன் கமலஹாசன் எவ்வளவு ப்ரெஷர் அண்டர்கோ பண்ணார். அந்த சண்டியர்னு பேர் வைக்கக்கூடாதுன்ட்டு என்னென்னலாம் பண்ணாங்க. அந்த ஷூட்டிங்கே தேனியில் நடத்த விடாமல் கலாட்டா பண்ணி அந்த படப்பிடிப்பை நடத்த விடாமல் பண்ணாங்க. அப்போ அவர் என்ன பண்ணுறதுனே தெரில. அவரே நடிகர், அவரே தயாரிப்பாளர், அவரே இயக்குனர். வேற ஒருத்தராக இருந்தால் அவங்க தன்னுடைய டென்ஷன் ப்ரெஷரை வந்து அந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. அவர் அதை காமிக்கவே இல்லை. அவர் என்ன பண்ணார்னா, ஒரு நடிகராகவும் இயக்குனராக இருந்தப்போ அந்த ப்ரெஷரை வெளியில் காமிக்காமல் முழுக்க டெடிக்கேட்டடாக நடித்தார். அந்த படம் தமிழ் சினிமாவோட ஒரு கல்ட் கிளாசிக்காக இருக்குது அப்படின்னா அது வந்து அவருடைய முடிவு தான். அவர் தைரியமாக முடிவெடுத்தார். கேம்பாக்கோலில் செட்டப் போடுங்க, கிராமத்துக்கு நம்மளை போகலன்னு இங்கே கிராமத்தை உருவாக்குவோம். விஸ்வரூபத்தில் எப்படி அந்த பாலைவனத்தை இங்கே உருவாக்குனாரோ ஜேபிஆர் காலேஜ் பின்னாடி, அந்த மாதிரி கிராமத்தை உருவாக்குனார். அவர் ஒரு மாபெரும் கலைஞன். சினிமாவில் என்ன வேணாலும் பண்ண முடியும் அவரால். அதை நிரூபித்தார் இயக்குனர், நடிகர், தயாரிப்பாளர் உலகநாயகன் கமலஹாசன். அதை அவர் தன்னுடைய அனுபவத்தில் பிரமாதமாக சொல்லியிருக்காரு. அந்த காலகட்டம் அந்த ப்ரெஷரை வந்து விஸ்வரூபம் ப்ரெஷர்லாம் ஹேண்டில் பண்ணுறதெல்லாம் ஹேட்ஸ் ஆஃப். அவரால் மட்டும்தான் அதெல்லாம் முடியும். நடிகர் ஜெய்பி மணிகண்டன் இவர் வந்து லவ் அப்படின்னு ஒரு படம் நடிச்சிருக்காரு, அது வரப்போகுது. அதற்காக அவர் கொடுக்கப்பட்ட பேட்டிகளில் உலகநாயகனை பற்றி கேட்குறாங்க. அவர் அந்த சத்யா படத்தை பற்றி சொல்கிறார். சத்யா படம் எந்த விதமான பாதிப்பு ஏற்படுத்துனுச்சு, இப்போ கூட அது 36 இயர்ஸ் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு கமல் சாரோட ப்ரெசன்ஸு, அதில் எடுக்கக்கூடிய சில ஷார்ட்ஸு, அந்த கேரம் போர்டு எடுத்தோன்னே கேரம் போர்டு ஷார்ட்ஸு, கமல் சாரும் அமலாவும் வரக்கூடிய அந்த பாட்டில் வரக்கூடிய அந்த டேக்கிங்ஸு, அதை பற்றிலாம் சொல்லியிருக்காரு. அந்த இயக்குனரும் சொல்லியிருக்காரு. சமீபத்தில் கூட நானி வந்து அதில் ஒரு கெட்டப்பு தெலுங்கு படத்தில் பண்ணாருங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்காரு. ஸோ உலகநாயகன் கமலஹாசனுக்கு மட்டும்தான் ஃபேன் பாய் வார் நடக்கும். அதாவது 2 பேர் சண்டை போட்டுப்பாங்க. லோகேஷ் கனகராஜ் ஒரு பக்கம் நான் தான் பெரிய ஃபேனும் பாரு, இன்னொரு பக்கம் கௌதம் மேனன் நான் தான்டா பெரிய ஃபேன் பாரு, இன்னொரு பக்கம் மணிகண்டன் நான் தான் பெரிய ஃபேன் பாரு. இந்த மாதிரி மிகப்பெரிய திரையுலக ஆளுமைகளே, நம்மளை மாதிரி சாதாரண ஃபேன்ஸ் வெளியிலேருந்து ஃபேனாக இருக்கிறது வேறு. சினிமா தெரிஞ்சு சினிமாக்குள்ளே நடக்கிற விஷயங்கள்லாம் தெரிஞ்சு அதுக்கப்புறம் ஒருத்தருக்கு இவ்வளோ தீவிரமான ஃபேனாக இருக்காங்கன்னா அது ஒன் அண்ட் ஒன்லி உலகநாயகன் கமலஹாசனுக்கு மட்டுமே. நடிகர் அரவிந்த் சாமி ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு. அந்த இன்டர்வியூ வந்து தூக்கிட்டு இப்போ வராங்க. அதில் என்னென்னா, ஒரு நடிகர் பாப்புலராக இருக்கிறதுனாலேயே, எனக்கு பிடித்த நடிகராக இருக்கிறதுனாலேயே நான் அவருக்கு ஓட்டு போடக்கூடாது. இப்போ எனக்கு கமல் சாரை பிடிக்கும், ரஜினி சாரை பிடிக்கும், விஜய் சாரை பிடிக்கும், அதனாலேயே நான் ஓட்டு போட மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அது நியாயமான கருத்து தான். ஸோ இதை வந்து முன்கூட்டி இதை வந்து உலகநாயகன் கமலஹாசன் எப்போவோ சொல்லிட்டார். 2018 அவர் வந்த காலத்திலே சொல்லிட்டார். கார்த்திகை செல்வனுக்கு கொடுத்த பேட்டியில், அதாவது நீங்கள் வந்து ஒரு பாப்புலர் நடிகராக இருக்கிறதுனாலே உங்களுக்கு ஓட்டு போடணுமா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அவர் என்ன சொன்னார்னா, அப்படி ஓட்டு போடக்கூடாது, நான் பிரபலமான நடிகங்கிறதுனால எனக்கு ஓட்டு போடக்கூடாது, இளமை இதோ பாட்டு கையை தூக்கி ஆடினதுனாலலாம் நீங்கள் ஓட்டு போடக்கூடாது, நான் என்ன சொன்னேன், நான் என்ன மாதிரி கருத்துக்களை நம்புகிறேன், நான் வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணியிருக்கேன், அதை வச்சு தான் நீங்கள் ஓட்டு போடணும் அப்படின்னு அவர் சொன்னது வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. அவர் அரவிந்த் சாமி சொன்ன பல ஆண்டுகளுக்கு முன்னரே அவர் சொல்லிட்டார். ஸோ பாப்புலாரிட்டியை வச்சு நீங்கள் ஓட்டு போடணுங்கிறது இல்லை அப்படின்னு. அதே மாதிரி இங்கே நிறைய பேர் வந்து பார்ட் டைம் பொலிட்டிஷியன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், 2018லேருந்து 2022 வரைய அவர் வந்து எதுவுமே, அதாவது படங்களில் நடிக்கலை. அவர் என்னென்னா இந்தியன் 2 தான் என்னோட கடைசி படம்னு சொல்லிட்டு வந்தார். ஸோ அப்படி தான் ஆரம்பித்தது. அப்புறம் இந்தியன் 2 படப்பிடிப்பில் நடந்த விபத்து, அதனால் படம் நிறுத்தப்பட்டது. அதுக்கப்புறம் சப்சிக்வெண்ட்டாக ஏற்பட்ட நிகழ்வுகள், அவருக்கு வந்து மக்கள் ஆதரவு கொடுக்கல, அவர் அந்த எலெக்ஷனில் தோல்வி அடைந்தார். ஸோ அதுக்கப்புறம் தான் அவர் இந்த முடிவு எடுத்திருக்காரு. எடுத்தோடனே அவர் 4 வருஷம் நான் எதுவுமே நடிக்காமல் ஃபுல்லாக கடைசி படம் இந்தியன் 2ன்னு சொல்லிட்டு தான் உள்ளே வந்தார். அதுக்கேற்ற மாதிரி அவர் படம் பண்ணாமல் தான் இருந்தார். அதுக்கேற்பட்ட சில மாற்றங்கள், அவருக்கு போதிய ஆதரவு அந்த நேரத்தில் கிடைக்காததுனால தான் இங்கே வந்து பணம் கொடுத்தா தான் ஜெயிக்க முடியும், ஓட்டுக்கு நம்ம அவர் நம்பி வந்தார். நம்ம நல்ல விஷயத்தை பண்ணோன்னா நேர்மையாக இருந்தால் ஜெயிக்கலான்னு, இங்கே ஓட்டுக்கு பணம் கொடுத்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும்னு ஒரு சூழ்நிலை வந்தப்போ வேறு வழி இல்லாமல் இப்போ அவரும் கூட்டணி சேரக்கூடிய ஒரு நிர்பந்தத்துக்கு ஆளாயிட்டார். திமுகவோட கூட்டணிக்கு போகிறாருன்னு சொல்கிறாங்க, 2 சீட்டு கேட்குறாருன்னு சொல்கிறாங்க. அது வந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் வெளிநாட்டு பயணத்திலேருந்து வந்ததுக்கப்புறம் தான் பேச்சுவார்த்தை நடக்குங்கிறாங்க. கூட்டணியில் இருப்பாரா இல்லையா, சீட்டு கொடுப்பாரா என்ன நமக்கு தெரியலை. எப்படி இருந்தாலும் அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அவருக்கு முழு ஆதரவு கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை அப்படின்னா என்னுடைய கருத்து. ஈவன் எனக்கு திமுக பிடிக்கலைன்னா கூட அவர் கூட்டணி வச்சார்னா நான் நிச்சயமாக அவருக்கு ஆதரவு கொடுப்பேன். எனக்கு திமுக பிடிக்காது உண்மையை சொல்ல போனால், பட் கமல் சார் ஜெயிக்கணும். ஸோ அவர் எப்படிப்பட்ட முடிவு எடுத்தாலும் அதை நம்ம ஆதரிக்கணும்.